வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அலர் நீ அகிலம் நீ. அத்தியாயம் 8. அன்று காலை ஆரியன் கண்விழிக்கும் போதே மகதி அழுது கொண்டிருந்தாள். மகதி, அழறியா? அவசரமாக எழுந்து அமர்ந்தவன் அவளது தோளை தொட கண்களை துடைத்து கொண்டவள் அவனிடம் எதுவும் பேசவில்லை. என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்க? என் தங்கச்சி பெரிய மனுஷி ஆகிட்டாளாம். வாட்? அப்படின்னா? அவனுக்கு உண்மையிலேயுமே எதுவும் புரியவில்லை. சலிப்புடன் அவனை திரும்பி பார்த்தவள், ஏஜ் அட்டன் பண்ணிட்டா என்றாள் மெதுவாக. ஓ சரி, அதுக்கு நீ ஏன் அழற? அந்தந்த வயசு வந்தா இதெல்லாம் இயற்கையாக நடக்கிறது தானே. இதுக்கு தான் அழுதுட்டு உட்கார்ந்திருந்தியா? நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். கைகளை உயர்த்தி சோம்பல் முறித்தவன் கட்டிலை விட்டு இறங்கினான். உங்களுக்கு எல்லாமே சாதாரணம்தான், ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. மூக்கை உறிஞ்சிக்கொண்டே வெடுக்கென்று அவள் கூறி வைக்க அவன் நின்று திரும்பி பார்த்தான். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்ற? என் தங்கச்சியை பார்க்க போகணும். போ, நான் வேண்டாம்னு சொல்லலையே. நீதான் பெங்களூரில் இருக்கிறதா உன் வீட்டில் சொல்லி வச்சிருக்க. அசட்டையாக கூறிவிட்டு குளியலறைக்குள் புகுந்துவிட இவள் அழுது கொண்டே அமர்ந்திருந்தாள். குளித்துவிட்டு அவன் வெளியே வந்த பிறகும் கூட அவள் மூக்கை உறிஞ்சிக்கொண்டே அமர்ந்திருக்க அவனுக்கு எரிச்சலாகிவிட்டது. ஏனென்று தெரியவில்லை. அவள் அழுதால் மட்டும் அவனுக்கு என்னவோ ஆகிவிடுகிறது. மனதெல்லாம் ஒரு மாதிரி பாரமாக, எந்த வேலையும் ஓடாமல் அவளது கண்ணீர் முகம்தான் அன்று முழுவதும் அவனுக்கு முன் வந்து கொண்டே இருக்கும். சலிப்புடன் நெற்றியை நீவி கொண்டவன், சரி இப்ப என்ன? உங்க அம்மா வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதானே? போகலாம், கிளம்பு என்றான். அவள் அப்பொழுதும் எழுந்து கொள்ளாமல் அழுது கொண்டே அமர்ந்திருக்க அவனுக்கு எரிச்சலாய் வந்தது. இன்னும் என்னடி? நான் தான் பெங்களூரில் இருக்கிறதா சொல்லியிருக்கேனே, அப்புறம் எப்படி போக முடியுமாம்? விசும்பல்களுக்கு இடையேதான் வார்த்தைகள் வந்து விழுந்தன. உனக்கு எப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சு? காலையில் 5 மணிக்கே அம்மா கால் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் பிடிச்சு வந்தோம்னு சொல்லிக்கலாம். என்னை உன் ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்தி வை. என் கூட வர இருந்த என்னுடைய ஃப்ரெண்ட் கடைசி நிமிஷத்தில் வர முடியாமல் போயிடுச்சு. அந்த டிக்கெட்டில் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்கிறேன். இலகுவாக அவன் வழி கண்டு பிடித்து கொடுக்க அவள் முகமலர்ச்சியுடன் அவனை ஏறிட்டாள். எப்படிங்க இவ்வளவு சரளமாக பொய் சொல்கிறீங்க? செம்ம. அவள் பாராட்டியதில் அவன் அவளை பார்த்து முறைத்து வைத்தான். சரி சரி, நான் போய் கிளம்புறேன். அவனது முறைப்பில் இருந்து அலைக்காக நழுவியவள் எழுந்து குளியலறைக்குள் ஓடிவிட்டாள். அவள் சென்ற வழியையே பார்த்து கொண்டவனின் உதடுகளில் ஒரு இளம் புன்னகை குடியேறியிருந்தது. அந்த ஜவுளிக்கடையின் முன் கார் சென்று நின்றது. உன் தங்கச்சிக்கு தேவையானதை வாங்கிக்கோ, ட்ரெஸ் மட்டும் இல்லை, என்ன வேணும்னாலும் வாங்கிக்கோ என்றபடி தன் கார்டை எடுத்து நீட்டினான் ஆரியன். அவளுக்கும் எண்ணம் இருந்ததுதான். அவனிடம் எப்படி கேட்பது என்ற தயக்கத்தில்தான் அமைதியாக வந்தாள். அவனே கூறவும் மனதிற்கு இதமாக இருந்தது. அவளிடம் தனிப்பட்ட முறையில் பணம் எல்லாம் இல்லை. அவளது தேவைகளை அவன்தான் கவனித்து கொள்கிறான். அவளது அக்கவுண்டில் ஒரு தொகையை போட்டுவிட அவன் தயார்தான். ஆனால் அவள்தான் பிடிவாதமாக மறுத்துவிட்டாள். தேங்க்ஸ். கார்டை வாங்கி கொண்டு இறங்கிச் சென்றவள் தாய், தங்கை என இருவருக்கும் உடைகள் வாங்கினாள். விசேஷத்திற்கு அணிவது போல தாவணி, பாவாடை, சுடிதார்கள் என வாங்கியவள் தங்கைக்கு தேவையான பிற ஜாமான்களும் வாங்கி கொண்டாள். வீட்டிற்கு முன்னால் கார் சென்று நின்றபோது அவளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட 6-7 மாதங்களுக்கு பிறகு தாயை சந்திக்கப் போகிறாள். அம்மா, ஆசையுடன் உள்ளே நுழைந்தவளை பார்த்த இருவருக்குமே இனிய அதிர்ச்சிதான். ஒரு மூலையில் பழைய புடவை ஒன்று விரிக்கப்பட்டு அதில் அமர்ந்திருந்தாள் சுகன்யா. எப்பொழுதும் குறும்புத்தனத்துடன் மிளிரும் அவளது முகத்தில் இன்று சிறு வெட்கம் கலந்த புன்னகை. தாவணி பாவாடை அணிந்து ஏதோ பெரிய மனுஷி போல முகத்தில் மஞ்சள் மிளிர, தலை நிறைய பூச்சூடி தங்கை நின்ற கோலம் அவளால் நம்பவே முடியவில்லை. சுகன் ஓடிச் சென்று தங்கையை கட்டிக்கொண்டாள். வந்துட்டியாக்கா? நான் ரொம்பவும் பயந்துட்டேன். சலுகையாக அக்காவின் தொழில் சாய்ந்து கொண்ட சின்னவளை பார்த்தபடியே உள்ளே நுழைந்தான் ஆரியன். அதுதான் அக்கா, வந்துட்டேனே, நான் பார்த்துக்கிறேன். நெற்றியில் முத்தமிட்டு விலகியவள் கட்டிலில் படுத்திருந்த அன்னையின் அருகே சென்று மண்டியிட்டு அமர்ந்தாள். எப்படி இருக்கீங்கம்மா? ஏனோ தாயை பார்த்தவுடன் கண்களில் ஈரம். அவரிடம் மிக பெரும் உண்மையை மறைக்கும் குற்ற உணர்வும் சேர்ந்து கொள்ள அவளால் அவர் கண்களை பார்க்கவே முடியவில்லை. எனக்கென்னம்மா, எந்நேரமும் படுத்துக்கிட்டு நல்லாத்தான் இருக்கிறேன். சோபையாய் புன்னகைத்தவருக்கு பின்னால் இருந்த வழியை அவளால் புரிந்து கொள்ள முடியது. ஒன்றும் பேசாமல் தாயின் கரத்தை அழுத்தி கொடுத்தாள். இந்த தம்பி யாருமா? ஆமா, நீ எப்படி பெங்களூர்லேருந்து இவ்வளவு சீக்கிரம் வந்த? தாயின் கேள்விகளில் திரும்பி ஆரியனை பார்த்தவள், என்னுடைய ஃப்ரெண்ட். தடுமாறியபடியே அவன் சொல்லிக் கொடுத்ததைப் போல கூறி முடித்தாள். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம் தம்பி. வாங்க உட்காருங்க. பத்மாவதி உபசரிக்க சிறு சங்கடத்துடனே உள்ளே வந்து நாற்காலியில் அமர்ந்தான் ஆரியன்.
முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, காஃபி போட்டு கொடுமா. தாயின் வார்த்தைகளை மீற முடியாமல் சமையலறைக்கு சென்று காஃபி போட்டு எடுத்து வந்தவள் அவனிடம் நீட்டினாள். தங்கைக்கும் அம்மாவிற்கும் வாங்கி வந்த உடைகளை ஆசையாக பிரித்து காண்பித்து கொண்டிருந்த இந்த மகதி அவனுக்கு புதிது. எந்நேரமும் ஏதோ யோசனையுடன் வலம் வருபவள் இந்த வீட்டில் காட்டிய புன்னகை முகம் அவனை ஏதோ விதத்தில் கவர்ந்தது. அதனால் தானோ என்னவோ அலுவலகத்திற்கு கிளம்பாமல் அங்கேயே தேங்கிவிட்டான். நீங்க கிளம்பலையா? பொறுத்து பார்த்தவள் ஒரு கட்டத்தில் அவனிடம் வினவிவிட, வீட்டுக்கு வந்த தம்பியை போக சொல்றியேம்மா, நாளைக்கு புது மாசம் பிறக்குது, இன்னைக்கே சீர் வச்சு முடிச்சிடலாம்னு பக்கத்து வீட்டு கனகா சொல்லுச்சு. நம்ம பிள்ளையார் கோவில் ஐயரை கேட்டுட்டு வந்துச்சாம். இன்னைக்கு சாயங்காலமே எல்லாத்துக்கும் ரெடி பண்ணணும். தம்பி இருந்து விசேஷத்தை பார்த்துட்டு போகட்டும். பத்மாவதி கூற, இல்லைம்மா, அவருக்கு வேலை இருக்கும். மகதி கூறுவதற்கு முன்பாகவே, இல்லைங்க, இன்னைக்கு ஃபுல் டே இங்கேதான். நான் தேடி வந்த ஃப்ரெண்ட் வெளியூர் போயிட்டானாம். எதையோ கூறி அவன் சமாளித்து வைக்க பட்டின்றி நிமிர்ந்து பார்த்தாள் மகதி. அவனும் அங்கேயே இருக்க விரும்புவதை புரிந்து கொண்டவள் அதன் பிறகு எதுவும் பேசவில்லை. மாலையே விசேஷம் என்பதால் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் நிறைய இருந்தன. நான் போய் பூக்கார அம்மா கிட்ட சொல்லிட்டு வாங்க வேண்டிய ஃப்ரூட்ஸ் பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் அக்கம் பக்கத்தில் மட்டும் கூப்பிட்டுக்கலாம். நைட் டின்னருக்கு நம்ம செட்டியார் கடையில் சொல்லிட்டு வந்துடுறேன். அவசரமாக திட்டத்தை தீட்டியபடி கிளம்பிய மகதியை ஆரியன் தடுத்தான். நீ இங்கேயே இரு, நான் போய் எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும்? நானே பார்த்துக்கிறேன். கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியேறியவளின் தோள் பற்றி நகர்த்தியவன் கட்டிலில் படுத்திருந்த பத்மாவதியிடம் சென்றான். என்னென்ன வாங்கணும்னு சொல்லுங்க ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன். அவர் தயங்க அவன் விடுவதாக இல்லை. அவனது அன்பு கட்டளைக்கு படிந்து தேவையானவற்றை அவர் கூற அவன் மொபைலில் குறித்து கொண்டான். நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? நானே பார்த்துக்கிறேன். காரில் ஏறியவனிடம் அவள் ஓடி வந்து வினவ, மகதி, உன் தங்கச்சி எவ்வளவு பயந்து போய் இருக்கிறான்னு பார்த்ததானே. இப்போ அவளுக்கு நீ வேணும். சொல்லிக் கொடுக்க வேண்டியதை பொறுமையா சொல்லிக் கொடு. இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவள் விழி பார்த்து பொறுப்பாய் உரைத்த இந்த ஆரியன் அவளுக்கு முற்றிலும் புதிது. சரசரவென்று இதயத்தில் ஏதோ ஒன்று உடைந்து உருகி பெரும் வெள்ளமாய் ஒவ்வொரு அணுவிலும் சீரிப்பாய அடிவயிற்றிலோ முதலாக பட்டாம்பூச்சிகளின் அணிவகுப்பு. அவளையும் அறியாமல் அவளது தலை சரி என்பதாய் ஆட அவன் காரை கிளப்பிக் கொண்டு சென்று விட்டான். ஒவ்வொன்றையும் பார்த்து செய்திருந்தான் ஆரியன். வீடு அலங்காரத்தில் ஆரம்பித்து உணவு வரை எந்த குறையும் இல்லை. மனையில் வைக்கப்பட வேண்டிய பொருட்கள் கூட தட்டு வாரியாக வந்து இறங்கியது. உறவினர்கள் என்று சொல்லிக்கொள்ள பெரிதாக யாரும் இல்லை என்பதால் அக்கம் பக்கத்து வீட்டினருடன் சிறப்பாக நடந்து முடிந்தது அந்த பூ பெய்தல் விழா. பரவாயில்லையே, இந்த காலத்தில் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க கொடுத்துதான் வச்சிருக்கணும். எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணி முடிச்சிருச்சு இந்த தம்பி. வந்திருந்தவர்கள் புகழ்ந்துவிட்டு சென்றுவிட மகதியின் பார்வை ஆரியனின் மேல் படிந்தது. எந்நேரமும் ஏசியிலேயே வளர்ந்தவனுக்கு இந்த சிறிய வீட்டின் சூழ்நிலை பெரும் அவஸ்தையை கொடுத்திருந்தது. நெற்றியில் ஆரம்பித்து சட்டை வரை வியர்வையில் நனைந்திருக்க பொறுக்க முடியாமல் முதலிரண்டு பட்டன்களை கழட்டி விட்டிருந்தான். உதட்டை குவித்து ஊதிக்கொண்டு மின்விசிறிக்கு அடியில் அவஸ்தையுடன் நின்றிருந்தவனை காண மனதிற்குள் எதுவோ பெருகியது. அவன் நினைத்திருந்தால் பணத்தை கொடுத்துவிட்டு சென்றிருக்கலாம். இப்படி சிரமப்பட்டு எல்லாவற்றையும் எடுத்து கட்டிக்கொண்டு செய்ய வேண்டிய அவசியமே அவனுக்கு இல்லை. இது அத்தனையும் எதற்காக செய்தான்? எனக்காகவா? இதயத்தில் அழகாய் ஒரு பூ பட்டென்று துளிர்விட்டு மலர்ந்தது. மகதி, நீ மட்டும் கிளம்பி வரலேனா இத்தனை வேலைகளையும் எப்படி செய்திருப்பேன்னு தெரியல. உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். தாய் லேசாக கண்கலங்க, என்னம்மா இது, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் இப்படி கண்கலங்கிட்டு இருக்கீங்க. நம்ம சுகனை பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான்னு. தாவணி பாவாடையில ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி தெரியறாள்ல. தாயின் அருகே அமர்ந்தபடி அவரை கட்டிக்கொள்ள, ஹலோ, நாங்களும் வருவோம்ல. சின்ன பெண் சுகன்யாவும் வந்து இன்னொரு புறம் கட்டிக்கொண்டாள். எதேச்சியாக திரும்பி பார்த்த ஆரியனுக்கு இந்த காட்சி ஒரு கவிதையாகத்தான் தெரிந்தது. இப்படியொரு பாசமிகு குடும்ப சூழ்நிலையை எல்லாம் அவன் உணர்ந்ததே இல்லை அல்லவா? கண்களில் ஏக்கம் எட்டி பார்க்க அவர்களையே பார்த்து கொண்டு நின்றிருந்தவனை மகதி கண்டு கொண்டாள். அப்பட்டமாய் அவன் கண்களில் மின்னிய ஏக்கம் அவன் மனதை படம் பிடித்து காட்ட அவள் முகத்தில் யோசனை வந்தமர்ந்தது. அவனது குடும்ப பின்புலம் எதுவும் அவளுக்கு தெரியாதல்லவா? ஏன் இப்படி ஏங்கி மருகுகிறான் என்று அவளுக்கு புரிபடவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரிந்தது. அன்பிற்காக ஏங்கி ஏங்கி தவறான வழியில் வளர்ந்து நிற்கிறான் என்பது மட்டும் புரிந்தது. இந்த தாய்ப்பாசத்தை அவனது அன்னையே கொடுத்திருந்தால் இப்பொழுது அவன் ஏன் ஏங்கி நிற்கப் போகிறான்? இவருடைய அம்மா அப்பா என்ன பண்றாங்க? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் மனதில் நினைத்து கொண்டாள். ஓகே மகதி, இட்ஸ் கெட்டிங் லேட், கிளம்பலாமா? ஆரியன் மணியை சுட்டிக்காட்ட அவளுக்கு முகமே வாடி போய்விட்டது. இன்னும் 2 நாட்கள் இங்கேயே செலவழிக்கலாம் என்ற நினைவில்தான் அவள் இருந்தாள். அவன் எதுவும் சொல்ல மாட்டான் என்று இவளை நினைத்து கொண்டாள்.
ஆனால் அவன் விடவில்லை. காலையிலிருந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து அவள் மனதிற்கு இதத்தை தந்தவன் இரவில் அவளை அங்கு விட்டு வைக்க தயாராயில்லை. நீ இன்னைக்கே கிளம்பணுமாமா? பத்மாவதி கேள்வி எழுப்ப, எஸ் ஆண்டி, இன்னைக்கு நைட் 11 மணிக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட். நாளைக்கு வேலையில் ஜாயின் பண்ணியாகணும். உங்கள் பொண்ணு சொல்லலையா? அவரிடம் கேட்டவனின் பார்வை மகதியிடம்தான் இருந்தது. நாம் கிளம்பியே ஆகணும் என்ற கட்டளை அதில் இருக்க அவள் எச்சில் கூட்டி விழுங்கினாள். ஆமாம்மா, லீவ் கிடைக்கல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் பெர்மிஷன் போட்டு வந்திருக்கிறேன். வாய்க்கு கிடைத்த பொய்யை அள்ளிவிட அந்த தாய்க்கும் சிறிது வேதனைதான், மகளை பிரிய வேண்டுமே என்று. சரிம்மா, உன் வேலையையும் பார்த்துதானே ஆகணும். போயிட்டு வா. அக்கா, அடுத்து எப்போ லீவ் கிடைக்கும்? தமக்கை கிளம்புகிறாளே என்ற வருத்தத்துடன் அவளை கட்டிக்கொண்டு தங்கை வினவ, தெரியலடா, நான் ஃபோன் பண்ணுறேன், நீ கவனமா இரு. அக்கா சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குதல்ல. ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கால் பண்ணு. முன்னாடி மாதிரி நீ விளையாட்டு பிள்ளை இல்லை. உன்னுடைய உடம்பையும் நீ கவனிச்சுக்கணும். சமையல்கார அம்மாட்ட சத்தானதாக சமைச்சு கொடுக்க சொல்லியிருக்கிறேன். புரண்டு பிடிக்காம சாப்பிடணும், சரியா? கன்னம் தட்டி விடைபெற்றவள் மனமே இல்லாமல் கிளம்பி சென்றாள். இன்னும் 2 நாள் இருந்துட்டு வந்திருப்பேனே, ஏன் அதுக்குள்ளே கூட்டிட்டு வந்தீங்க? அந்த அமைதியான இரவில் கார் செல்லும்போது அவள் வினவினாள். நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, நீ இல்லாமல் எனக்கு தூக்கம் வராது. இதை உணர்ந்து கூறுகிறானா இல்லையா என்று அவனுக்கே தெரியவில்லை. ஆனால் இந்த பதில் அவள் மனதில் சில்லென்ற சாரலை தோற்றுவித்தது என்பது மட்டும் உண்மை. ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு மெனக்கெட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருந்தீங்க. இவ்வளவு கிராண்டா என் தங்கச்சியுடைய சீர் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் வேண்டாம் மகதி. எனக்கு நீ கொடுக்குற சுகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நமக்குள்ள ஒரு டீல் இருக்குது. உனக்கு தேவையானதை நான் பார்த்துக்குவேன், எனக்கு வேண்டியதை நீ கொடுக்கணும். அதைத்தான் நான் செய்தேன். இலகுவாக அவன் தோலை குலுக்கிவிட அவளுக்குத்தான் இதயம் நொறுங்கி மனதில் தளிர்விட்டு எட்டி பார்த்து கொண்டிருந்த அந்த மெல்லிய மலர் மொட்டு திராவகம் கட்பட்டு கருகியதைப் போல் சாம்பலாகி போனது. ஆக, இவன் மனதில் உடல் தேவையை தாண்டி அவளுக்கென ஒரு இடம் இல்லவே இல்லை. இவள்தான் பைத்தியக்காரி போல் ஏதேதோ யோசித்து கண்டதையும் மனதில் வளர்த்தி கொண்டிருக்கிறாள். அவன் அவனது நிலையில் மிக தெளிவாகத்தான் இருக்கிறான். சாட்டையால் அடித்ததைப் போல அவளது நிலையை உணர்த்தி விட்டான். ஓவென்று கதற துடித்த வாயை அடக்குவதற்குள் அவளுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. இதயம் சுக்குநூறாய் சிதிலமாகியிருக்க அவள் தனக்குள் இறுகி போனாள். வீட்டின் முன் வந்து கார் நின்றது. அவனை திரும்பி கூட பார்க்காமல் விடுவிடுவென்று உள்ளே சென்றவளுக்கு தனிமை தேவைப்பட்டது. சில நாட்களாகவே அவன் மேல் மனதில் பூத்திருந்த மெல்லிய உணர்வு உருத்தெரியாமல் அழிந்திருக்க அது அளித்த வலியை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. முட்டாள், பணத்துக்காக நீ வந்திருக்கிற. அவனுக்கு சலிக்கும் வரை அவன் கூட படுத்துட்டு பிறகு உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போக போற. எதுக்கு அவனை காதலிக்கிற மாதிரி இந்த துடி துடிக்கிற? அவனை காதலிக்கிறையா என்ன? மனம் கேட்ட கேள்விக்கு அவளுக்கே பதில் தெரியவில்லை எனும்போது மனசாட்சியிடம் எப்படி கூறுவாள்? குழப்பத்துடன் நின்றிருந்தவளை பின்னாலிருந்து அணைத்தான் ஆரியன். சூடான இதழ்கள் பிடரியில் ஊர்வலம் போக கரங்களோ தனக்கு மிகவும் பிடித்த இடங்களில் தன் அச்சாரத்தை அழுத்தமாய் பதித்து முன்னேறியது. சட்டென்று உடல் விரைப்புற இதழ்களை கடித்து கொண்டாள் மகதி. அவளை அள்ளிக்கொண்டு கட்டிலில் கிடத்தியவன் அவள் மேல் படர்ந்தான். சில நாட்களாகவே அவன் தொடுகையில் மெல்ல உருகுபவள் அன்று உணர்ச்சிகளை தொலைத்து படுத்திருக்க அவன் யோசனையுடன் அவள் முகம் நோக்கினான். மகதி, ஆர் யூ ஓகே? எனக்கு தூங்கணும், பட்டென்று அவளிடமிருந்து பதில் வந்தது. ஓகே, தூங்கு. விலகினாலும் அவளை கட்டிக்கொண்டு மார்பில் முகம் புதைத்து படுத்துக்கொண்டான். என்னிடம் எதிர்பார்ப்பது உடல் தேவையை மட்டும்தான் என்றால் இந்த அணைப்பு எதற்காக? இதோ விலகும்போது கூட நெற்றியில் முத்தமிட்டு விலகினானே, இந்த முத்தம் எதற்காக? மனம் கேட்ட கேள்வி வாயை திறந்து கேட்டிருந்தாலாவது அவன் தன் மனதை சிறிதளவாவது புரிந்து கொண்டிருப்பானோ என்னவோ. அவளும் வாயை திறக்கவில்லை, அவனும் தன் மனதை உணர்ந்து கொள்ளவே இல்லை. மகதிக்குத்தான் தலையை பீத்து கொள்ளலாம் போல் இருந்தது. அவன் வெறும் காமத்தை மட்டும் காட்டியிருந்தால் அவளும் முன்போல உணர்ச்சிகளை தொலைத்து மரக்கட்டையாக அவனுடன் வாழ்ந்து சென்றிருப்பாள். இவன் காமத்துடன் சேர்ந்து நேசத்தையும் தேடலையும் ஏக்கத்தையும் அல்லவா காண்பித்து கொண்டிருக்கிறான். இதில்தான் பெண்மனம் பலமாய் ஆடுகிறது. பெண்மையின் பலவீனமே அன்புதானே. விழிகளில் அவளுக்கான தேடலுடன் அவன் அவளை நெருங்கும்போது எந்த பெண்மையால் தான் வீழாமல் இருக்க முடியும்? அவள் வீழ்ந்து விட்டாள். அவனது தேடலுக்கும் ஏக்கத்திற்கும் முன்னால் அவள் வீழ்ந்து விட்டாள் என்பதுதான் உண்மை. தொடரும்.